ஆதித்யா, அடடே, நம்ம கலெக்டர் மேடம் வாங்க உட்காருங்க. ஏய் ஐயா, கலெக்டர் மேடம் வந்திருக்காங்க, ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேங்க ஐயா. மேடம் ரொம்ப சூடா இருக்காங்க, கொஞ்சம் கூல் ஆகட்டும். என்ன ஆதித்யா மிரட்டி பாக்குறியா? சே சே, அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்ல மேடம். எனக்கு சம்பவத்தை செஞ்சு காட்டி தான் பழக்கம். அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு மிரட்டி காரியத்தை சாதிக்கிறதெல்லாம் நம்ம கேரக்டருக்கு செட் ஆகாது. நீங்களும் என்ன அழிச்சே தீரணும்னு விடாப்பிடியா இருக்கீங்க. நானும் சரி என்ன அடிங்கன்னு கைய கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? நீங்க முந்துறதுக்கு முன்னாடி நான் முந்திக்கணும்ல. ஐயா, ஜூஸ். ஜூஸ குடிங்க மேடம். அட எடுத்துக்கங்க. ஓ வேண்டாமா? டேய் எடுத்துட்டு போ, அப்புறம் நானே குடிச்சுக்கிறேன். சரிங்க ஐயா. அப்புறம் மேடம், பாப்பா பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டாளா? பெரிய பெரிய பைல்வான்லாம் வச்சு காப்பாத்துறீங்க போலயே. ஏன் மேடம், ஒரு நாள் இந்த மாதிரி செக்யூரிட்டியை போட்டு காப்பாத்துவீங்க, இல்ல 2 நாள் காப்பாத்துவீங்க, அதுக்கப்புறம் எத்தனை தடவை உங்களால இதே மாதிரி செய்ய முடியும்? கலெக்டர் மேடம், நீங்க டியூட்டில வேற பிஸியா இருப்பீங்க, வேலையும் விட முடியாது, குழந்தையும் பாத்துக்கணும். அதுக்காக 24 மணி நேரமும் குழந்தைய உங்க கூடவே வச்சுட்டு கூட்டிட்டு போறதும் கஷ்டம். எனக்கு வேற வேலையே இல்ல மேடம். இப்போதைக்கு என் டார்கெட் உங்க குழந்தை தான். அதனால அந்த வேலையை முடிச்சிட்டு தான் மத்த வேலையெல்லாம் பார்க்கணும். இல்லைன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த கலெக்டர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு எங்கேயாவது போயிடுங்களேன். நான் ஏதாவது செட்டில் பண்ணாலும் பண்ணிடுறேன். நீங்களும் உங்க குழந்தையும் சந்தோஷமா இருக்கலாம். ஏதோ ஒரு நாள் என் குழந்தை ஆபத்துல வச்சுட்டா நீ பெரிய ரவுடியா? உன்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க? வர சொல்லு. எத்தனை பேரை வேணாலும் வர சொல்லு. இப்ப இருக்கிற அதே அட்ரஸ்ல தான் நான் இருக்கேன், அதே கலெக்டர் ஆபீஸ்ல தான் நான் இருப்பேன். என் குழந்தை வழக்கம் போல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பா. முடிஞ்சா உன் கும்பல்ல எவனாவது ஒருத்தனுக்கு திராணி இருந்தா இனி என் பொண்ணு மேல கை வச்சு பாரு. வச்சா என்ன மேடம் பண்ணுவீங்க? வச்சு பாருடா, அதுக்கப்புறம் இந்த வீரா யாருன்னு உனக்கு தெரியும். ஆதித்யா, நீ தொடக்கூடாத இடத்துல தொட்டுட்ட. இதோட விளைவுகளை நீ போக போக சந்திப்ப. உன்னோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிச்சு உன்னை ஒண்ணும் இல்லாம உட்கார வைக்கல நான் பாண்டியன் தங்கச்சி வீரலட்சுமி இல்லடா. என்ன குழந்தைன்னு கூட பார்க்காம கத்திய தூக்கிட்டு என்ன வெட்டுறதுக்கு ஓடி ஓடி வராங்க வீரா. இதுக்கு முன்னாடி நான் இப்படி எல்லாம் பயந்ததே இல்லை வீரா. என்ன தல, முக்கியமான பயிற்சிகளை என்ன விட்டு போயிடுறிய? நான் கூட வந்தா உனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல? நீ எனக்கு உதவியா வந்து என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணுவேனா? ஏப்பா, நான் டூல்ஸ் எடுத்து உனக்கு உதவியும் பண்ணுவேன், 4 பேரை சம்பவம் பண்ணுவேன்ப்பா. சரிடா, அடுத்த சண்டை நடக்கிறப்ப உன்னை கண்டிப்பா கூப்பிட்டு போறேன். நான் கையை கட்டி உட்காந்துக்கிறேன், நீங்க பறந்து பறந்து ஃபைட் பண்ணுங்க. என்ன தல, என்னை பத்தி தெரியல உனக்கு? நான் எவ்வளவு சம்பவம் பண்ணிருக்கேன் தெரியுமா? நீ தான் என்னை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிற.
என்னடா என் பொண்டாட்டி வராளா? யோ என்னையா உன் முதுகு பின்னாடி என்ன கண்ணுன்னு வச்சிருக்கியா என்ன? எப்ப பார்த்தாலும் பார்க்காம சொல்லிட்டு இருக்கா? உள்ளுக்குள்ள லவ் இருக்குடா. அண்ணி வாங்க உட்காருங்க. யாரா? தலா அண்ணி வந்திருக்காங்க தலா. சொல்லவே இல்ல. அப்புறம் என்ன மேடம் திடீர்னு காத்து இந்த பக்கம் அடிக்குது? எங்களை தான் கண்டாலே உங்களுக்கு ஆகாது. நம்ம கடை வரைக்கும் வந்திருக்கிறீங்க. எதுவும் வேலை பார்க்கணுமா? வண்டிக்கு எதுவும் பிரச்சனையா? அது ஆட ஓப்பனா கேளுங்க மேடம். உங்க வீட்ல நிறைய வண்டி இருக்குது. நான் லேத்து பற்ற வச்சிருக்கேன். இப்ப எப்படி நீங்க என்கிட்ட ப்ரொஃபஷனலா தானே பேச வந்திருக்கீங்க? என்ன வேலைனாலும் சொல்லுங்க. நான் வேலையை செய்ய போறேன், நீங்க கூலியை கொடுக்க போறீங்க. அ, அ, நீ வீட்டுக்கு வரணும். ஆ?